Hi, hello buddies. I am RJ Charvi, grade 6 from Primrose Garden School. This is the message from Savitri by Arabindu. Else would the spirit reach alone its source, leaving a half-saved world to its dubious fate. Thank you. Bye. Hello buddies, நான் உங்கள் அர்ஜு கெனிஷா கிரேட் 5 from Primrose Garden. Today's Karma Yogi Appa message. Perhaps the highest level of human reasoning of a good man is to release the utter cosmic truth in the aphorisms about relieving another of his pain or altruism. To consider that altruism is only ego and does no good to the other one should transcend mind. Thank you, bye. Hi, hello buddies. நாங்கள் அஜய் கன்யா ஃப்ரம் கிரேட் 3B ஃப்ரம் பிரைம்பட்ஸ் கார்டன் ஸ்கூல். இன்றைக்கி நான் ஒரு ஸ்மார்ட் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னென்னா ஹாப்பினஸ். ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு மேம் ஒரு கேம் வைக்கிறாங்கன்னா ஒருத்தர் கையில் ஒரு பலூன் கொடுத்து அவங்களோட நேமை எழுத சொல்கிறாங்களாம். எல்லாரும் எழுதிட்டு காமிக்கும் போது ஒரு பலூனாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது ஒரு பெரிய ரூமில் போட்டு வச்சிடுறாங்களே பலூனை. அப்போ அந்த ரூம்குள்ளே எல்லாரையும் போய் சொல்லிட்டு உங்களோட நேம் இருக்க பலூனை எடுங்கன்னு சொல்கிறாங்க. 20 செகண்ட் நான் டைம் தரேன், அதுக்குள்ளே எடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் அடித்து பிடிச்சி இடிச்சிக்கிட்டு அவங்கவுங்க பலூனை தேடுறாங்களாம். 20 செகண்ட் முடிஞ்சிடுறா, யாருக்குமே கிடைக்கவே இல்லையா. இப்போ மேம் சொல்கிறாங்க, அவங்க கால் இருக்குல்ல அது கீழே என்ன பலூன் இருக்கோ அவங்க நேம் இருக்குல்ல அவங்க கையில் போய் கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் எல்லார் பலூனும் கிடச்சிட்றான். இல்லைன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என் கடவுளை செஞ்சால் நம்மளை தேடி ஹாப்பினஸ் வரும். தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை கேட்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு மகிழ்ச்சியான இளைஞன் ஒருத்தன் இருக்கான். அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு யார் எது சொன்னாலும் அந்த வேலை செஞ்சுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்க பையன் ஒருத்தன் இருக்கான். அப்போ அந்த ஊரில் ஒரு வயசான பெரியவர் இருக்கார். ஸோ அப்போ ஒரு நாள் 2 பேரும் மீட் பண்ணும்போது என்ன சொல்கிறான்னா, அந்த இளைஞன் சொல்கிறான், ஐயா நான் எப்போவுமே இப்படி அந்த பெரியவர் அவனை கேட்குறாரு, என்னப்பா ரொம்ப எப்படி இருக்க என்ன எல்லாம் பேசும்போது, நான் எப்போவுமே இப்படி தான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு. அப்போ இவனுக்கு ஒரு டவுட் வருது, எப்போவுமே ஜாலியாக இருக்கனே எனக்கு ஏதாவது டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி நான் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது விஷயம் நடக்குமான்னு தெரியல, எனக்கு இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, சரி எதுவுமே கேட்டுக்காமல் கம்முன்னு இருந்துட்டு இது மாதிரி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியானோடனே அவன் சந்தோஷமாக சரிங்க சொல்லுங்கன்னொடனே, என் வீட்டில் ஒரு பெரிய ட்ரம் வச்சுருக்கேன், அதில் நீ தண்ணி நிரப்பி கொடுத்துரு, நான் உனக்கு ஒரு 50 ரூபா தரேன், அந்த ட்ரம்மு தண்ணி மட்டும் எனக்கு அடித்து நிரப்பி கொடுத்துட்டேன், கிணத்துலேருந்து இறச்சி நிரப்பி கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு 50 ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் ரொம்ப சந்தோஷமாக சரி நமக்கு காசு கிடைக்கிது, அவருக்கு உதவியும் ஆச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரியா நான் தண்ணி நிரப்பி தரேன் அப்படின்னு சொல்கிறான். போயிட்டு தண்ணி நிறச்சி கொடுத்துட்டு 50 ரூபா வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ நான் மறந்துட்டேன்ப்பா, எனக்கு கிச்சனில் இன்னொரு ட்ரம் வச்சுருக்கேன், எனக்கு அதையும் நீ நிரப்பி கொடுத்துட்டீங்கன்னா நான் உனக்கு 100 ரூபாயா கொடுத்துடணும். இவனுக்கு கூட கொஞ்சம் சந்தோஷம், பரவாயில்ல நமக்கு 100 ரூபா கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு கடகடன்னு அதுலேயும் தண்ணி நிரப்பி கொடுத்துட்றான். கொடுத்த உடனே திருப்பி அந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ சாரிப்பா நான் வயசானவன்றதுனால ரொம்ப மறதி ஆகிடுச்சு, எனக்கு பாத்ரூமில் இன்னொரு ட்ரம் வச்சுருக்கேன், நீ அதையும் நிரப்பி கொடு, நான் உனக்கு காசு நான் கொடுத்துட்றேன், இன்னொரு 50 ரூபா கூட 150 ரூபாயா நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறார். இவன் பரவாயில்லையே நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிட்டோம்னா அவருக்கும் உதவியாச்சு நமக்கும் காசு கிடைக்குன்றதுல சரி அப்படின்னு சொல்லிட்டு 150 ரூபா வரும்னு சொல்லிட்டு நிரப்பிடான். கஷ்டப்பட்டு நிரப்பிட்டு அவர்கிட்ட போய் ஐயா நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்க போகிறான். அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு, எவ்வளோப்பா 3 இது பண்ணியிருக்கேன் 150 ரூபா, ஐயோ என்னப்பா அது கொஞ்சம் மன்னிச்சிக்க, ஒருத்தர் ஒரு அவசரம்னு பணம் கேட்டார், அதனால் என்கிட்ட இருந்த காசை கொடுத்துட்டேன், இப்போ என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த இளைஞரோட முகம் அப்படியே டல் ஆகிடுது. ஐயோ நம்ம காசு வரும்னு நினச்சி செஞ்சோமே, இப்போ இல்லைன்னு சொல்கிறாரே, நாளைக்கு வாங்கிக்கங்கிறாரேன்னு சொல்லிட்டு டல் ஆகுது.
சரி அப்படின்னு கிளம்புறான். அப்போ வந்து இந்த பெரியவர் அவரை கூப்பிட்றாரு. இது பார்த்தியா, இப்போ இந்த இடத்துல உன்னோட சந்தோஷம் எங்கே போச்சு? மகிழ்ச்சி குறைஞ்சிருச்சு இல்லையா? ஏன்னா நீ ஒரு எதிர்பார்ப்போடு செஞ்ச. உதவி பண்ணுறோம், இருந்தாலும் நமக்கு காசு வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு செஞ்ச. உன்னோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலை அப்படின்னும் போது உன்னோட மனம் வந்து மகிழ்ச்சியாக இருக்காது. அதனால் நீ எந்த இடத்துலையும் எதிர்பார்ப்பு வச்சுக்காமல் நீ எப்போவுமே சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குரிய பணத்தை கொடுத்து அவனை சந்தோஷமாக வழி அனுப்புகிறார். ஸோ நம்மளும் எந்த விஷயத்தையும் யார்கிட்டேருந்து எதிர்பார்க்காம இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.